இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2026ல சனி வக்ர பயிற்சியில மீனம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? சூப்பரா ஆஹா. ஏன்னு கேளுங்க, ஜென்மத்துல சனி இருந்தா கூட 12ஆம் வீட்டை தான் பார்க்க போறார். 12ஆம் வீட்டை பார்த்தாலும் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போறார் குரு. இது சனி வக்ரம் பெற்ற பலன் சொல்ற நிகழ்ச்சி. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? அசத்துவர். அதில் போராதுக்கு இவர் வேற வக்ரம் பெறும்போது சனி பலம் பெறுவான். சனி கொடுத்தால் யார் தடுப்பர்னு ஒரு பழமொழியா இருக்கு. அப்போ சிற சொத்து சேரும், வருமானம் கூடும், வியாபாரம் பண்ணிங்கன்னா வராத கடன் வந்து சேரும், புதிய புதிய வாய்ப்புகள் கைத்தட்டும். அதே நேரத்தில் PhD பண்ணுறவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் மெமரி பவர் கூடும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க கேட்ட அந்த கேட்டகரியில் வாய்ப்பு கிட்டும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். பிரிந்த தம்பதிகள் சேருவார்கள். காதலர்களுக்கு கொண்டாட்டமான காலம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி நான் சுப பலனா சொல்லிக்கிட்டே போகலாம். சூப்பர் சார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. வரவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். அப்போ கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். எந்தெந்த விஷயத்துல கவனம் இருக்கணும், எந்தெந்த விஷயத்த தயவு செய்து தவறு செஞ்சிடக்கூடாது. அதாவது உற்சாகப்பான காலங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இரவுல ரொம்ப நேரம் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்று டிவி பார்க்கறது, இல்லைன்னா பக்கத்துல நொறுக்கு தீனியை வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கறது. அது உடம்பை கெடுக்கும். எது அதிகமான சுகத்தை தரானோ அவன்தான் கொல்வான்னு ஒரு பழமொழி. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த நொறுக்கு தீனியை கொஞ்சம் நிறுத்தணும். டிவி பார்க்குறது, அது பார்க்குறது, என்டர்டெயின்மெண்ட்டை கொஞ்சம் குறைக்கணும். நேரத்துக்கு தூங்கணும், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம பணம் பட்டம் கஷ்டப்படும் போதெல்லாம் கஷ்டப்பட்டோம் சார், இப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்கு சார் அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஆகவே அளவான பயிற்சி, தெளிவான தூக்கம் இருந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். நிச்சயமா சார். சார் குறிப்பா இந்த காலகட்டத்தில் நம்ம போக வேண்டிய கோவில் இல்லை வழிபாடு அப்படின்னு என்னவா இருக்கும் சார்? ஆபத் சகாயேஸ்வரர். நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன சார் சனீஸ்வரருக்கு பரிகாரம் சொல்லாமல் ஆலங்குடி பகவான் ஆபத் சகாயேஸ்வரரை நீங்கள் சொல்லி இருப்பேனே. ஆலங்குடியானை போய் வழிபட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு, இந்த பார்வை மறுபடியும் கிடைக்கணும்னா நீங்கள் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த நாளில் சனி வக்கரம் ஆகுமான்னு தெரியாது. ஆகவே மறுபடியும் ஒரு 6 மாதம் உங்களுக்கு 135 நாள் ஒரு போனஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் ஆலங்குடியானை போய் வழிபட்டால் வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், நல்ல உத்வேகமான வேலை கிடைக்கும், வருமானங்கள் கூடும், ஸ்டேட்டஸ் பெருகும். ஏற்கனவே நீங்கள் குருவோட அம்சத்தில் தான் இருக்கிறவங்க, ஸ்டேட்டஸ் பெருகும், அற்புதமான பட்டம் பதவி வந்து சேரும். அப்போ இந்த சுப காலகட்டத்தில், குரு பகவானுடைய பார்வை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் என்னென்னவா இருக்கணும், நிச்சயமா செய்யணும் அப்படின்னா? திருமணம், குழந்தை பாக்கியம். நிறைய பேர் திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டிருப்பாங்க. சுபத்தை முதல்ல முடிச்சிடுங்க. குரு பார்வை இருக்கும் போதே நல்ல சத்சந்தானம் பெற்றுக்குங்க, நல்ல குழந்தைகளை பெற்றுக்குங்க. அதே மாதிரி நல்ல வீடு வாங்குங்க, நல்ல கார் வாங்குங்க. சந்தோஷமாக நீங்கள் EMI வாங்கி, சார் கட்ட முடியுமா சார், ஏற்கனவே 7.5 சனியில் நிறைய நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னா இதையெல்லாம் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும், கௌரவம் பாதிக்கப்படாது, தைரியமாக போயிட்டு வாங்க. நீங்க சொன்னீங்க சார் நிறைய வாங்கலாம், பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறது. அப்போ முதலீடுமே பண்ணலாமா? ஆமாம், கண்டிப்பாக இவங்க முதலீடு பண்ணலாம். கையிலையும் இவங்களுக்கு பணம் இருக்கும், அதே நேரத்தில் கடனும் வாங்கலாம். இவங்க கேட்ட இடத்துல பணமும் வந்து சேரும், கௌரவம் பாதிக்காது, தைரியமாக போகலாம். இல்லை அது உலோகங்கள் சார்ந்தா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கருப்பு தங்கமான பெட்ரோல் இல்லைனா நிலம், இந்த மாதிரி இயற்கை சார்ந்தா? நல்ல கேள்வி. தங்கத்தில் இவங்க முதலீடு செய்யலாம். குறைந்த அளவில் வந்து இவங்க ஒரு சேவிங்காக வாங்கி போடுறதுங்கிறது. ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா, தங்கத்துக்கு அதிபதியே குரு தான்.
ஆகவே இவரை வாங்கி போடுறது நல்லது தான், தாராளமாக பண்ணலாம். ஓகே, இந்த காலகட்டத்துல மீனம் ராசிக்காரங்க அவங்க தானம் கொடுக்கறதோ இல்லைன்னா யாகத்துல ஈடுபடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நல்ல காலகட்டம், அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம், அப்ப இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமா என்னென்ன விஷயங்கள் பண்ணினா நல்லா இருக்கும் சார்? சித்தர் வழிபாடு செய்யறதும், படிக்கிற குழந்தைங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, பேனா வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது பண்ணுறதும் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி வந்து கும்பத்துக்கு வந்து திரும்பி பார்ப்பார், அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானாக வக்கரம் ஆகிறது இல்லை. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரமாயிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட வந்து குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள், ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும், இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதை கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்ரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடியற் காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்ரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான் பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும்.
தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மதக்கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் வந்து இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே இது மக்கள் எல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போகிறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இயற்கை பேரிடர்களால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சூழல்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலையுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்போ நிச்சயமா இப்போ நீங்க சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்ல வீட்டுல இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பரிகாரங்கள்னு ஏதாவது? இது வந்து அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலா மாறுது. இதுக்கு நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது வந்து பொதுவா எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது வேணா அந்த சிக்கல்ல நம்ம மாட்டாம வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதப்பதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி வந்து பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில் வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில் வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமாக வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பரிகாரம்னு சொல்கிறதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்ணுறதை விட இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம கற்றுக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தருமா? தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குப்பையை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்தில் தான் போடுறோம். கண்டிப்பாக. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நமக்கு நாமே நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் இங்கே ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.